அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் நான் வுது எடுக்கணும்? அப்ப இன்னைக்கு அந்த டாபிக்கை பத்தி நாங்க இங்க பார்க்க போறோம். அப்ப அரபிக்ல இஸ்திஞ்சா என்பது நஜீஸிக்கிற இடத்த தண்ணீர் விட்டு சுத்தம் செய்யறது. அதுதான் இஸ்திஞ்சா என்பது. அப்ப இஸ்திஜ்மார் என்பது உங்களுக்கு இப்ப உங்களோட ஏரியாக்கள் அப்படி இல்லாட்டி உங்களோட வீட்டுல தண்ணி இல்லாத சூழ்நிலை வருது, வாட்டர் கட். அப்ப நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல இஸ்திஜ்மார் செய்யணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் க்ளோத், சுத்தமான ஒரு புடவை அப்படின்ட்டு ஒரு சுத்தமான டிஷ்யூ பேப்பர் எடுத்து நஜீஸிக்கிற இடத்த ஃபில்திக்கிற இடத்த நன்றாக துடைத்து அந்த சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப சகோதர சகோதரிகளே, நீங்க இப்போ ஒரு டவுட்ல இருப்பீங்க, இப்ப எனக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க இயலுமா இல்லாட்டி ஏலாவா? உங்களுக்கு தாராளமா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலும். இந்த ஹதீஸ் வருது சஹீஹ் அல் புகாரில, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாரு. அப்போ உங்களுக்கு தாராளமா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இதே மாதிரி சூழ்நிலை வந்தா மக்ரூ அப்படின்னா நீங்க செஞ்சா பாவம் இல்லை, ஆனாலும் செய்யாம இருந்தா உங்களுக்கு நன்மை. நீங்க செஞ்சா பாவம் இல்லை, அதை தடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அந்த கேட்டகரி தான் மக்ரூ. அப்போ உங்களுக்கு இப்ப நீங்க போறீங்க ஒரு இடத்துல மக்கள் இல்லாத இடம், ஆனாலும் ஒரு ஏதாவது ஒரு காட்டு அப்படி இல்லாட்டி காத்திக்கிற சூழ்நிலை ஒன்றுக்கு போறீங்க. உங்களுக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலை, இந்த காத்திக்கிற இடம் என்ன நடக்குது, மக்கள் இல்லை, ஆனாலும் அந்த இடத்துல சரியான காத்து. அப்போ உங்களுக்கு இப்ப சிறுநீர் கழிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த இடத்துல சிறுநீர் கழிப்பது உங்களுக்கு மக்ரூ. எப்படி என்ற காத்திக்கிற இடம், அந்த காத்து வந்து கொண்டிருக்க போல நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க. அந்த காத்தால என்ன நடக்குது, அந்த சிறுநீர் அப்படியே உங்களோட மேலுக்கு வருது. அப்படின்ட்டு அவங்களோட ஆடையில உங்களோட உடம்புல படுதுன்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தடை இல்லை, உங்களுக்கு சிறுநீர் கழிக்கலும், ஆனாலும் மக்ரூ. ஏண்டா அது உங்களை நஜீஸ் படுது, ஏண்டா அந்த சிறுநீர் திருப்பி உங்களோட ஆடையில படுது இல்லாட்டி உங்களோட உடம்புல படுது, அதை சொல்லி மக்ரூ அந்த கேட்டகரி. அப்ப நீங்க அதே போல ஒரு சூழ்நிலையில என்ன செய்றீங்க, ஒரு பெரிய ஒரு குழி அப்படியே ஒரு ஓட்டைக்கிற இடத்துல அங்க போய் சிறுநீர் கழிப்பீங்க. அப்ப இதுவும் மக்ரூ. ஏன்னா ஜின்கள் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பாம்புகள், விஷப்பாம்புகள் இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு விஷமான உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான மிருகங்கள் அதுகளுக்கு ஈக்கும் சுட்டி அப்ப அங்கிட்டும் சிறுநீர் கழிக்க இயலும். வேண்டா உங்களுக்கு தாராளம் அனுமதி, ஆனாலும் அது மக்ரூ உங்களுக்கு சிறுநீர் கழிப்பது. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்படி இல்லாட்டி வீடு இல்லை, ஒரு மஸ்ஜித் ஒன்றுக்கு அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹோட்டல் பாத்ரூம் ஒன்றுக்கு சரி போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட வாலெட் பர்ஸை இப்ப நீங்க வெளியே வச்சா யாரும் சரி எடுத்துட்டு போயிட்டுருவாங்க, பெரிய ஒரு அமௌண்ட் டீக்கும் உங்களோட வாலெட்ல. அப்ப இந்த சில ஊர்கள்ல சில நாட்டு கரன்சிகள்ல அப்படி இல்லாட்டி சில ஊரு கரன்சிகள்ல அல்லாஹ்ட பேர் என்ன அடிச்சு அந்த அந்த கரன்சில அல்லாஹ் பேர்கள் அப்படி சில வார்த்தைகள். அப்ப உங்களுக்கு இப்ப நான் இதை வெளியே வச்சுட்டு போனா யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க, யாரும் டச் பண்ணிடுவாங்க வாலெட்டை. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் யாருக்கும் கஷ்டப்படுத்தாத ஒரு மார்க்கம், எல்லாத்துக்கும் லேசாக்கிக்குது இஸ்லாம். அப்போ உங்களுக்கு இந்த வாலெட்டை தாராளம் உள்ளுக்கு எடுத்துட்டு போயிடும். ஆனா இது மக்ரூ, ஆனா உங்களுக்கு தாராளம் உள்ளுக்கு எடுத்துட்டு போயிடும். ஏண்டா நீங்க ஒரு ஆபத்துல கொடுத்துருவீங்க. அதே போல இப்ப நீங்க கேட்பீங்க, மொபைல் போன்ஸ் எடுத்து போயிடுமே, ஏண்டா அதுல குரான் எப்பீங்கன்னு. இது உங்களுக்கு தாராளம் எடுத்து போயிடும். ஏண்டா மொபைல் போன் உங்களோட டிஸ்பிளேல இல்லையே குரான் இருக்குது, குரானுக்கு ஆப்ல அது உண்மையான குரான் இல்லை, அசிட்டு உங்களுக்கு இது தாராளம் எடுத்து போயிடும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு தான் பார்த்த பாடம். இன்ஷா அல்லாஹ் வார பாடத்துகள் இதுக்கு வார பாடத்துக்கள்ல ஒவ்வொரு டாபிக்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.